மனம், உடல், ஆன்மா இணைந்து செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக அமையும். இதற்கு யோகா பயிற்சி அவசியமாகும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக இயங்குவதற்கு யோகா பயிற்சி அவசியமானதாகும். 1,00,000த்திற்கு அதிகமான யோகா பயிற்சிகள் உள்ள நிலையில் நாள்தோறும் 200 யோகாக்களை மட்டுமே நாம் செய்கிறோம். முழுமையான எண்ணத்தோடு முழு கவனத்தோடு செய்யக்கூடிய யோகா பயிற்சியால் மனம் பக்குவமடையும். தேவையில்லாத விஷயங்களில் நாம் கவனம் செல்லாது. தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி முதல்வர் முத்துராசு தலைமையில் கல்லூரியின் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ராஜேஷ், ஆர்த்திக் ராஜா ஆகியோர் முன்னிலையில் யோகா பயிற்சியாளர்கள் முத்துக்குமாரசாமி மற்றும் சந்திரசேகர் மாணவர்களுக்கு யோகா பயிற்சியின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து யோகா பயிற்சியை அளித்தனர். இந்த 40 ஆண்டுகளாக யோகா பயிற்சி செய்வதால் முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக கூறுகிறார் சந்திரசேகர். நாற்பது ஆண்டு கால யோகாவில் எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, யோகா பண்றதுனால என்னுடைய உறுப்புகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்ததில்லை, ஆஸ்பத்திரி போனதில்லை, நமக்கு ப்ரெஷர் சுகர் அந்த மாதிரி எந்த ஒரு விதமான நோய்க்கு ஆட்படாம நம்ம போய்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த தொடர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய யோகா தான். யோகா பயிற்சியாளர் முத்துக்குமாரசாமி கூறுகையில், தினசரி பயிற்சி பண்றதுனால என்னுடைய உடலும் மனதும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் அமைதியாக இருக்கிறதா நான் உணர்ந்துட்டு இருக்கேன். இளமை பருவத்திலேயே யோகாசனங்களை கத்துக்கிறதுனால, அவங்க தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுனால அவங்களால நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் படிப்புல நல்ல கவனம் செலுத்த முடியும். இளமை பருவத்திலேயே யோகாசனத்தை பயிற்சி பண்ணாங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையில உடல் ரீதியாகவோ அவங்க மன ரீதியாகவோ பிரச்சனைகள் வரும் பொழுது யோகாசனம் செய்யக்கூடிய அந்த பயிற்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில அவசியத்தை பத்தி நான் எடுத்து சொல்லியிருக்கேன். தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.